வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் கதை சோம்பேறி போல தெரிந்தாலும் புத்திசாலியாக இருந்த ஒரு சிறுவனின் கதை. இந்த கதையின் முடிவில சோம்பேறித்தனத்தை எப்படி வெல்லலாம் என்பதையும் வாழ்க்கையில் முயற்சி எவ்வளவு முக்கியம் என்பதையும் நாமும் கற்றுக்கொள்ளலாம். ஒரு சிறிய கிராமத்தில ரயன் என்ற ஒரு சிறுவன் தனது பெற்றோருடன் வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப சோம்பேறி. அப்பாவுடன் வயலுக்கு போவான். ஆனால் அவன் வேலை பறவைகளை விரட்டுவது மட்டும். மற்றவர்கள் குச்சி எடுத்துக் கொள்வார்கள். ஆனால் ரயன் மரக்கம்பிகளை நட்டு கயிறு கட்டி அதே இடத்தில் படுத்துக்கொண்டே பறவைகளை விரட்டினான். அவன் சோம்பேறித்தனத்தை பார்த்து அப்பாவுக்கு கவலை இருந்தாலும் ரயன் வேலை முடிப்பதால் கோபப்படவில்லை. ஒரு கோடையில் அப்பா கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். முழு வயல் வேலையும் ரயனின் மேல் விழுந்தது. ஆனா கடின உழைப்புக்கு பழக்கம் இல்லாததால் பயிர்கள் வாட ஆரம்பித்தன. ஒரு இரவு நட்சத்திரங்களை பார்த்து கொண்டே நான் ஏன் முன்னாடியே முயற்சி செய்யல என்று ரயன் மனமுடைந்தான். அடுத்த நாள் ராஜாவின் அரண்மனையில் போட்டி என்று அறிவிப்பு வந்தது. வெற்றி பெற்றவருக்கு பொன்னால் நிறைந்த பெட்டி. இது என் குடும்பத்தை காப்பாத்தும் என்று ரயன் போட்டியில் கலந்து கொண்டான். கிராமத்தினர் சிரித்தார்கள். ஆனால் ரயன் கவலைப்படவில்லை. முதல் போட்டி பெரிய ஏரியை கடக்க வேண்டும். எல்லோரும் நீந்தினார்கள். ரயன் மட்டும் யோசித்தான். மரக்குச்சிகளை வைத்து ஒரு சிறிய தெப்பம் செய்து மிதந்து கடந்து 3வது இடம் பிடித்தான். இறுதிப் போட்டியில் ஒரு பெரிய மரக்கட்டையை 1 கிலோமீட்டர் தள்ள வேண்டும். மற்றவர்கள் பலம் பயன்படுத்தினார்கள். ரயன் மட்டும் ஒரு சிறிய கத்தியை எடுத்தான். மரக்கட்டையை உருண்டையாக மாற்றி பந்து போல உருட்டி முதலில் இலக்கை அடைந்தான். அந்த நாள் சோம்பேறி என்று நினைக்கப்பட்ட ரயன் வெற்றியாளனாக மாறினான். இந்த கதை சொல்லுவது என்னன்னா, சோம்பேறி மனிதனும் புத்திசாலியாக இருக்க முடியும். ஆனா அவனை முன்னேற்றுவது அவனுக்கு இருக்கும் பெரிய காரணம்தான். ரயனுக்கு அது அவன் குடும்பம். நீங்களும் சோம்பேறியாக உணர்ந்தால் ஒரு பெரிய இலக்கை தேடுங்கள்.